காதல் காற்றே பூ பூத்தா தேன் வருமே பெண் பார்த்தா தீ வருமே என்னாச்சு தோணலியே ஏதாச்சு தெரியலையே நட்பாச்சு லவ் இல்லையே லவாச்சு நட்பில்லையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா மித்த குத்துக்கள் யாருக்காக மொத்த பூமி குத்துக்காகத்தான் அங்கே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா மித்த குத்துக்கள் யாருக்காக மொத்த பூமி குத்துக்காகத்தான் ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஓகே சூப்பர் மச்சான், ஆரம்பமே அமர்க்களமா இருந்துச்சு இல்லையா? அப்படியே ஒரு பயங்கர ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட நம்ம வந்து ஷோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வெல்கம் கேர்ள்ஸ் அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் ஓவர் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும். எங்களுடைய இயக்குனருக்கு தான். எங்களுடைய இயக்குனர் நடன இயக்குனராக மாறி இந்த அழகான நடனத்தை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய இயக்குனரும் நடன இயக்குனரும் ஆகிய அன்பு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் எஸ் வணக்கம் 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 வணக்கம். ஓகே கேர்ள்ஸ், இதே மாதிரி தான் ஃபன்னாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போக போகுது. ஸோ நீங்கள் நின்னீங்க அப்படின்னா என் நண்பன் மதனுக்கு பயங்கரமாக கால் வலிக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஓகே ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி கரெக்டாக செட்டில் ஆகிட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் கண்டிப்பாக உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சே ஆகணும். டீம் ஏ ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களதுலேருந்து. ஹாய், என்னோட நேம் மதுமிதா. மதுமிதா, நான் ப்ரொஃபஷனல் டான்சர் அண்ட் ஃப்ரீலான்ஸ் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர், ப்ரொஃபஷனல் டான்சர். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் போன ஜென்மத்திலையும் சரி இந்த ஜென்மத்திலும் சரி கண்டிப்பாக ஒரு டான்ஸராக தான் இருப்பீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள்? என்னோட நேம் வீணா. வீணா, அதான் வீணா போனவங்க பூரா இவன் டீம்ல தான் இருப்பீங்க. நல்லாவே தெரியுது. ஓகே வீணா, என்ன பண்றீங்க வீணா? நான் ஏர் ஹோஸ்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏர் ஹோஸ்டர். வாவ், இவன் டீம் இல்லையா? ஃப்ளைட் ஸ்பைஸ் ஜெட். ஸ்பைஸ் ஜெட். 4 மணி வந்தா நமக்கு வந்து டிக்கெட்ல ஃப்ரீயா தான் இருக்கும். எந்தெந்த ஊர்ல போவீங்க? ஆல் ஓவர் இந்தியா, few international cities, I mean All over countries போறோம். ஓ இந்தியாக்குள்ள மட்டும் தானா? சாரி, few international போறோம் நாங்க. எல்லா இடத்துக்கும் போவீங்க? திருச்சி, கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஈரோடு அந்த மாதிரிலாம் போவீங்களா? போலாம், வேணா போலாம். வேணா போலாமா? நம்ம 2 பேர் மட்டும் தான். வேணாம். டன். டன். ஓகே ஸோ வெல்கம் டீம் ஏ அண்ட் டீம் பி. உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் ஆஷிகா. ஆஷிகா காலேஜ் ஸ்கூலா? என்ன பண்றீங்க ஆஷிகா? நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர். அண்ட் நீங்க? பாக்யா. அக்கா சொல்லுங்க. அக்கா உட்காந்துருக்க பொசிஷன்ல தெரிஞ்ச ஏரியா தவுல்தா இருப்பீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் பாக்யா, மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங். ஓகே சூப்பர். ஃபுல் நேம் என்ன? பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி லட்சும கடாசமா பேர் வச்சுட்டு எதுக்கு பாதியோட நிப்பாட்டுறீங்க? நீங்க வேணா பாருங்க, 2020ல லட்சுமி சாமிக்கு பதிலா உங்களோட போட்டோலாம் வந்துட போகுது. பாக்யலட்சுமின்ட்டு. நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏதோ தருவீங்க போகும்போதுன்னு சொன்னேன். பேக் நோ தேங்க்யூ ப்ளீஸ். ஓகே ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி ஒன்ஸ் அகேன் உங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமில் 2 பேத்துக்கு வந்து ஒரு ஹை பொசிஷன் கொடுப்போம். அதாவது உயர்ந்த பதவிகள். அந்த உயர்ந்த பதவிகள் டீம் ஏல யாருக்கு போக போகுதுன்னா ரோஜா கம் ஹியர். அண்ட் டீம் பில யாஷிகா வாங்க. உயர்ந்த பதவி அப்படின்றத பல பில்டப்லாம் வந்து கதிர் சொல்லிட்டாப்ல. ரொம்ப பெரிய பதவி தான் அது. ஒரு பாருங்க உங்கள் பதவி. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு அழகாக செட்டில் ஆகிடலாம். போங்க. நம்ம விளையாட போகிற ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா கிட்டா. இந்த கிட்டாவும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறது டீம் ஏல இருந்து மது.
ஏக்கு 100 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் விளையாட வந்திருக்கீங்க. டான்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க பயங்கரமான டான்ஸர்னு. ஸோ இதுலேயும் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம டீம் மானத்தை காப்பாற்றணும். அது அப்படி தான் எப்பயுமே. ஆமாம் 100 பாயிண்ட்ஸு. நம்பிட்டேன். ஆடுறா. அது ரெடியாக இருக்கீங்களா? ஓகே 3 2 1 கிட்டா. நீங்கள் உண்மையிலே எஸ் மது தானா? எஸ் மதுதாங்க. உண்மையாவா? நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா இல்லை? யாரும் அந்த மாதிரி மாட்டல. மாட்டலையா? மாட்டலையா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த பாட்டு நான் உங்களுக்காக தான் போட்டேன், உங்களுக்காக தான் பாடினேன். நெஞ்சு வலிக்குது இப்பவே. என் நண்பன் கதிர் மேலே சத்தியம் சொல்ல. ஏன் போன வாரம் இதே மாதிரி தானே பண்ண, வேற ஒரு பொண்ணு வந்தான்னு சொல்லிட்டு. எந்த பொண்ணு வந்தாலும் உன் மேலே தான் சத்தியம் பண்ணுவேன். ரொம்ப நன்றி எஸ் மது. உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகலாம். 30 மதுக்கு ஒரு 30 மொத்தம் 60. எஸ் மது 60 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. அண்ட் 60ஐயும் தாண்டி 100 எடுக்கிறதுக்காக டீம் பிலேருந்து அக்கியா ஆன் தி ஸ்டேஜ். ஐக்கியா, உங்களுக்கு பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் 100 மதிப்பெண் வாங்குவீங்க அப்படின்ட்டு நான் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன். என் பேரை கெடுத்து விட்றாதீங்க, மானத்தை வாங்கிறாதீங்க. ஓகே ஓகே. ஸோ 100 பாயிண்ட்ஸ் எப்படியாவது எடுத்தே தீரணும் அப்படின்னு நாங்கள் குறிக்கோளோட இருக்கோம். அந்த குறிக்கோளுக்கு விதிவிலக்கா எங்களுடைய அணியிலிருந்து ஐக்கியா ரெடியாக இருக்காங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே 3 2 1 கிட்டா. ஓ காட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா சொல்லுங்க. இல்ல கரெக்டா அது எந்த இடத்துல பட்டிருக்குன்னு பாருங்க. 80ல தான் வந்து பட்டிருக்கு. ஓகே நான் கண்ணாடி கழட்டிட்டு பாருங்க. 18 சொல்லிட்டு நான் அப்புறம் கரெக்டா சொல்றேன். சொல்லிட்டீங்களா? இல்ல 80 சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். டிவி. ஓகே, எங்களுடைய அணியில் இருந்து ஐக்கியா சிறப்பா விளையாண்டு 80 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. பாத்தீங்களா எப்படி பிரிச்சு மேய்ச்சிட்டுமா? ஓகே ஐக்கியா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பயந்துட்டேன். நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 பேர் வந்து விளையாண்டாங்க, டீம் ஏ அண்ட் டீம் பி. அந்த 2 பேர்ல டீம் பி லீடா இருக்காங்க. அண்ட் டீம் ஏல இருந்து மை செல்ல குட்டி. டேய், டீம் ஏ இஸ் மைன். அங்க செல்லம் உள்ளம் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் மைன் ஒன்லி. ஸோ டீம் ஏல இருந்து மை செல்ல குட்டி வினா வாமா. పెంచావే గుమ్మంలోకి హోలీ తెచ్చావే నువ్వు పక్కనుంటే ఇంతేనేమోనే నాకు ఒక్కో గంట ఒక్కో జన్మే మళ్ళీ పుట్టి చేస్తున్నాను ఇంకేం மச்சான், ஸோ அதுதான் அவங்க ஃபியான்சி போலீஸான். அதனால தான் நான் பொறுப்பாக நின்றுருந்தேன். பார்த்து பேசு.
ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டு இல்ல இருக்கேன். நீ கேஸ்ல போயிடாதீங்க. ஓகே, எப்பயுமே அந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ண மாட்டேன். வீணா உங்களுக்கு மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் போயிட்டு அதில் வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும் நம்ம டீமுக்காக. ஓகே, Try உங்க மேலே பண்ணிடலாம். கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ரெடி 3 2 1 கிட்டா. ஏய் கதிரு, அங்க பார்த்த ஏய் 80. கை சாரி, இல்ல ஆக்சுவலி அவங்க வந்து ஓகே அப்படின்னாங்க, அதனால தான். நான் சொல்லவே இல்லை. அப்படியே இந்த சொன்னீங்க ஆடும்போது. ஏன் பெண்கள்கிட்ட விளையாடாத இந்த மாதிரி, அப்புறம் எது செட் ஆகாது. நீ தாண்டா விளையாண்டுக்கிட்டு இருக்க. இல்ல இந்த மாதிரி விளையாடாதன்னு சொல்ல வந்தேன். சரி அதெல்லாம் விடு. அங்க பாரு உன் டீமோட மூஞ்சி சும்மா அப்படியே பேர்ந்துருக்கும். ஜஸ்ட் மிஸ் தான், அதனால தான் 80 எடுத்துருக்குறோம். எஸ் 100 மிஸ் ஆயிடுச்சு. கொடுங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்க போய் உட்காரலாம். ஏய் சரி ஓகே, எப்படியோ ஃப்ளைட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு வந்து 80 மதிப்பெண் எடுத்துட்டீங்க. பட் இந்த 80ஐயும் தாண்டி இந்த டைம் கண்டிப்பாக 100 எடுப்போம் அப்படின்ட்டு இவங்க எங்கள் டீமுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேமை வந்து லாஸ்ட்டாக விளையாட வராங்க நம்மளுடைய டீம் பிலேருந்து பாக்கியலட்சுமி வந்துச்சு. ஓகே, பாக்கியலட்சுமி ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியாப்பா? நாங்க ரெடி. ஓகே 3 2 1 கிட்டா. ஓ பாக்கியா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க இதுக்கு முன்னாடி? 80 எடுத்தீங்க. நீங்கள் 80 தானா? ஓகே 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 ஓகே. அதாவது பாக்கியலட்சுமி எப்படியாவது நீங்கள் வந்து 100க்குள்ள எப்படியாவது ஒரு 60க்கு மேலே எடுப்பீங்க நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். பாக்கியம் பண்ண மாதிரி 80 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க பாக்கியலட்சுமி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மதன், டீம் ஏ அண்ட் டீம் பி கிட்டாவும் சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. இவங்க விளையாண்டதையும் தாண்டி இந்த கேமில் வந்து சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த கேமில் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த 2 உள்ளங்கள் ஆஷிகா அண்ட் ரோஜா வாங்க. ஓகே, நம்மளுடைய ரோஜா அண்ட் ஆஷிகா எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. பால் எங்கேயும் நம்ம மேலே பட்டுமோன்னு, பட் பரவாயில்ல. அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ எவரெஸ்ட் மலை ஏறின ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க பத்தியா. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அப்படி சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஏ 60 and 80 140 எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் பி 80 + 80 160 எடுத்து இந்த கிட்டாவுல லீட்ல இருக்காங்க. டீம் பி வாழ்த்துக்கள்.
ஓகே, ஸோ முதல் ரவுண்டு கிட்டாவும் சிறப்பாக வந்து விளையாண்டாங்க டீம் ஏ அண்ட் டீம் பி. அதை சிறப்பாக முடிச்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக விளையாடுறதுக்காக இரண்டாவது கட்டத்தை நோக்கி இரு அணிகளுமே வந்திருக்கீங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா டீம் பி தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லீடிங்கில் இருக்கோம். அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் நம்ம கிளாப் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு என்ன ரவுண்டு, அந்த ரவுண்டோட பேர் என்ன, டீம் ஏவுடைய கேப்டன் சொல்லுவார், நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, கேமோட பேர் என்னன்றது சொல்லிடுறேன். ஃப்ளோ ஜாக், மோ ஜாக், பா ஜாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோ ஜாக், மோ ஜாக், பா ஜாக். லோச்சக் மோச்சக் பச்சக். டீம் ஏ அண்ட் டீம் பில இருந்து விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்க. டீம் ஏல இருந்து யாருன்னா மதுமிதா அண்ட் டீம் பில இருந்து அக்கியா. போடா. ஓகே, டீம் ஏ மதுமிதா அண்ட் டீம் பில அக்கியா 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு யாரை பார்த்து சொல்லுவாங்க? நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நான் சொல்றேன். அங்க போய் அந்த பொண்ணை ஸ்விம் பண்ணி காப்பாத்துப்பா. அந்த காப்பாத்து. அதை எந்திரிச்சு நின்னாவே போதும். எதுக்கு இப்படி? கதிரே, நான் எவ்வளவோ நீச்சல் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தவக்கலை நீச்சலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, ஸோ டாங் அடிச்சது யார் அப்படின்னா டீம் ஏல மதுமிதா, நீங்க தான் டாங் அடிச்சிருக்கீங்க. முதல் கேள்விக்கான பதில் என்னன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க மது. வடிவேலு. வடிவேலு. அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா தலை வெடிச்சிருமுன்னு. அப்பா கதிர், அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. கஷ்டம். தேங்க்ஸ்டா, இப்படி தானே இருக்கணும். வாரம் வந்துருங்கடா நீங்களே. கதிரே, அவன் எதுவும் தப்பா சொல்ல, வாரம் ஜெயிக்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க. மனசு வந்து புண்படுவாங்க. டீம் ஏ தான் வந்துட்டு கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி எடுத்திருக்கிறீங்க. அந்த 50 பாயிண்ட்ஸை மேலே வந்துருங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்றதுக்கு யார் வராங்க? டீம் ஏல இருந்து ரோஜா. டீம் ஏல இருந்து ரோஜா வரைக்கிறீங்களா? ஆமா ஆமா. டீம் பேல இருந்து ஆஷிகா. அந்த ரோஜாவை நசுக்கிறதுக்கு ஆஷிகா அனுப்புறா. போங்க போங்க ஆஷிகா. ஓகே, டீம் ஏல இருந்து ரோஜா, டீம் பில இருந்து ஆஷிகா 2 பேரும் ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கான கேள்வி இதோ. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன பண்ணாதீங்கன்னு கவுண்டமணி சார் ராமராஜன் சாருக்கு அட்வைஸ் பண்ணாரு. ரன் 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 ரன். சலோ சலோ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த சலோ? என்ன ஓட்டண்டா, என்ன ஓட்டம். இந்த கேள்விக்கு டாங் அடிச்சது யார் அப்படின்னா டீம் பில இருக்கிற ஆஷிகா தான் அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க ஓட்டம் அப்படி. எஸ், ஸோ கேட்டுருங்க. போங்க. தெரியுமா? தெரியும், கண்டிப்பா தெரியும். போங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அப்படியா? கரெக்டா? ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு. ஏய் கதிரே, இந்த அட்வைஸே உனக்கும் தான். டீம் பி கரெக்டான பதில் சொல்றதுனால டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். அண்ட் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து வீணா, டீம் பில இருந்து பாக்யலட்சுமி. ஓகே சார், உங்களுக்கான கேள்வி ஒரு பாடலேருந்து நான் கேட்பேன். பாடல் பாடிட்டே இருக்கும்போது நான் டேஸ் விட்டு எகெயின் தொடங்கி முடிப்பேன். அந்த டேஸை நீங்கள் தான் ஃபில் பண்ணும். ஓகேவா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, டேஸ் யாருக்கு சின்ன வீடு பிடிக்குமா?
உன்னையெல்லாம் வீடு கட்டி அடிக்க போறேன். ஃபேண்டாஸ்டிக் பாக்யலட்சுமி, ஃபேண்டாஸ்டிக். ரன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஓடிட்டாங்க. டீமுக்கு கிடைச்ச பாக்கியன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு நீங்க தெரியாம சொல்லிட்டீங்க ஓனரு. போமா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற, போயிரு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, டாக்கு யாருக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நீச்சல் அடிக்கிறதே வந்து நாங்க வந்து மோசங்கிறோம். நீ நீச்சல் அடிச்சுட்டு இருக்க. டாங் அடிச்சது டீம் ஏ தான். தட்டு தடுமாறி டீம் பி அடிச்சிருக்கீங்க. போங்க. வீணா, பதில் என்ன? மேஸ்திரிக்கு. அந்த பாட்டு நீங்க உங்க வாயால பாடினா நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் பரவாயில்ல. ப்ளீஸ் டா, எனக்காக. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடா வரட்டுமா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. ஓகே, சோ அடுத்த கேள்விக்கு இரு அணிகளுமே ரொம்ப தீவிரமா தயாரா இருக்காங்க. டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து மது அண்ட் டீம் பி ல இருந்து அக்கி. போடா. உங்களுக்கான கேள்வி பாடல் இதோ. அண்ணாத்த ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ, தென்னாட்ட வேங்கதான் ஒத்துப்போ ஒத்துப்போ. இந்த பாட்டுல ஆடுன தென்னாட்டு வேங்கை யார்? ரன். கமான் அக்கி அக்கி அக்கி. பாப்பா கை மேல நடக்குது, எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டு. அரபிக்கடல்ல விழுந்த மாதிரியே உள்ள வாங்க. பட் தாங்க ஃபர்ஸ்ட் அடிச்சது டீம் ஏல இருந்து மது தான். ஸோ பதில் என்ன சொல்லுங்க? உலக கரெக்டான பதில் சொன்னது வந்து டீம் ஏ தான். நமக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ் மேல வந்துருங்க. ஓகே, டீம் ஏ பக்கம் பாயிண்ட் கூட்டிகிட்டே போகுது. டீம் பி ப்ளீஸ் இந்த டைமாவது நம்ம லீடில் வரணும். அதே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டீம் ஏலேருந்து யார் வர போகிறீங்க இப்போ? டீம் ஏல இருந்து அடுத்து யார் வர போறாங்கன்னா அவர் ரோஜா. அண்ட் டீம் பிலேருந்து அஷிகா. போங்க அஷிகா. ரெடியா இருக்கீங்களா ரோஜா அண்ட் ஆஷிகா? உங்களுக்கான கேள்வி இதோ. கோவில் படத்துல வடிவேல் சார் என்ன மாஸ்டராக இருப்பார்? ரன். ரோஜா வாமா. அருமைடா. ஓகே, ஸோ டாங் அடிச்சது இன்டெலிஜென்ட்டான ஒரு டீம்னே சொல்லலாம். டீம் பி தான் அடிச்சிருக்காங்க. ஆஷிகா கிட்ட பதில் கேளுங்க. ஜென்டில்மேனோட டீம் தான் அடிச்சிருக்கீங்க. கம்பு சுத்துவார். அதுக்கு என்ன தமிழ் என்ன? சிலம்பம். கரெக்டான பதிலா? மாஸ்டர் வராரு. ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவார்ல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. சீக்கிரம் அந்த கடலை கட்டை எடுத்து வேடல. எஸ், கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறது டீம் பி. ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். அப்பாடி. ஓகே சார், இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணி டீம் பி 50 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்மளோட மானத்தை காப்பாற்றி ஆசிகா. லாஸ்ட் கொஸ்டின், இதுக்கு யார் வந்து சரியாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். அந்த சூப்பரான கொஸ்டின் சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து வீணா அண்ட் டீம் பில இருந்து பாக்யா போங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துருவோம். நான் இப்போ ஒரு சீனை நடிச்சு காட்டுவேன். நடிச்சு காட்டி முடிச்சதுக்கப்புறம் ரன்னு சொல்லுவேன். போய் டாங் அடிச்சுட்டு அது என்ன படம்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட். கேமரா ஆக்ஷன்.
தெரிஞ்சிருச்சா? எல்லாம் தெரிஞ்சிருச்சா? புரியல. ஏய், ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற, உனக்கு அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இது சிவப்பு கோட்ல நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்கீங்க. அழகா இருக்கேனா? அழகா இருக்கீங்க. அழகா இருக்கேனா? அழகா இருக்கீங்க. ரன். எஸ், டீம் ஏ தான் வந்து டாங் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கீங்க. ஸோ டீம் ஏல இருந்து வீணா கரெக்டான பதில சொல்லுங்க. சொல்லுங்க வீணா. காஞ்சனா. கரெக்டா? கரெக்டா? சாரிக்கா, நினைச்சிருங்கக்கா. இல்ல, எனக்கு வசனம் பேசினீங்க. எதுவும் அப்படி நாங்கெல்லாம் அப்ப அந்த காலத்துல அப்படி இப்படின்னீங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை, சரியா? வாழ்க்கை ஒரு வட்டம். அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ கொண்டு வந்தது ஒரு தவளை நீச்சல் போடுறது மட்டும்தான். எஸ், 4 கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லி டீம் ஏ 400 எடுத்திருக்கீங்க. அண்ட் 2 கேள்விக்கு சூப்பராக சிறப்பாக பதில் சொல்லி 100 எடுத்திருக்கீங்க. அண்ட் இந்த செகண்ட் ரவுண்டில் யார் வின்னர்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அது எங்கள் டீம் தான், டீம் ஏ. பரவாயில்ல, கை தட்டுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஸோ 2 ரவுண்டுமே வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. விளையாண்டதுலேயே வந்து பார்க்கும்போது டீம் ஏ கொஞ்சம் லீடில் இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. பட் ஓகே, கண்டிப்பாக ஃபைனல் ரவுண்டில் நாங்களாம் வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் நாங்கள் நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்களா, பின்னாடி இருந்து நாங்கள் சொல்லுவோமா? ஓகே, இப்போ எங்கள் பொசிஷன் இல்லைங்க. கேமோட பேர் என்னன்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? Your time starts now. Come on மீனா, ஃளைட்லாம் மேல பறக்குறீங்க. சூப்பர் பாகியலட்சுமி. அதேதான். ஆஹா, பாகியலட்சுமி. இது வரைக்கும் எந்த ரவுண்ட்லயும் ஒழுங்கா விளையாடாத பாகியலட்சுமி இந்த ரவுண்ட பக்காவா விளையாடிட்டு இருக்கீங்க. பேஸ்ல அடிக்காதீங்க. வெரி குட் வீணா. வீணா, you are going to மதுபாலா, நீங்க ஒரு பயங்கரமான டான்சர். தலையில நெயில் யூஸ் பண்ணாதீங்க. ரோஜா அண்ட் மதுபாலா. ஓகே, பாகியலட்சுமி கான்ஃபிடென்ட்டோட இருங்க. கான்ஃபிடென்ட்டோட ஏறுங்க. சூப்பர். வீணா, பாத்து வீணா. வீணா, உங்க ஜெட் மாதிரியே மெதுவா போறீங்க. அது ஃளைட். ஸ்பைஸ் செட்டா. வீணா, சூப்பர் பாகியலட்சுமி. சூப்பர். வீணா, நீங்க கரெக்ட்டா போயிட்டு இருக்கீங்க. மெதுவா அப்படியே போங்க வீணா. வீணா, கொஞ்சம் சென்டரா வந்து ஏற ட்ரை பண்ணுங்க. பட் வலிக்கு கீழே விழுந்துறாதீங்க. கையிலே அடிக்காதீங்கடா. அது கொஞ்சம் சென்டரா வந்து ட்ரை பண்ணுங்க. வெரி குட். டீம் ஏல இருந்து வீணா மேல போய் கொடி எடுத்துட்டாங்க. வீணா உட்கார்ந்துருங்க மேல, அப்பதான் 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வெரி குட் வீணா, வெரி குட். கேர்ள்ஸ் டீம் பி யாரோ ஒருத்தர் மேல ஏறினா போதும். வெரி குட். டீம் பி இன்னொருத்தர் ஏறிட்டு இருக்காங்க மேல. சூப்பர். அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க அக்கி. நோ, அது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. ஏய், டீம் பி க்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? டீம் ஏ கடிங்கடா.
பி 2 பேர் மேல ஏறிட்டாங்க. சூப்பர். எஸ் வெரி குட். அதே மாதிரி தான். ஆஷிகா வெரி குட் மது, வெரி குட் மது. சூப்பர் ஆஷிகா. அதே பி டீம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மேல ஏறிட்டாங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி கேவலமாயி கீழ இறங்கி விட்டுட்டாங்க. கொஞ்சம் தள்ளி வந்து ஏற பாருங்க. வெரி குட் மது. அதே மாதிரி தான். வெரி குட். வாங்க. டீம் ஏ டீம் பி. வெரி குட். அதே ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் யூஸ் பண்ணுங்க டீம் ஏ. மது டீம் பி. அதே ஹெல்ப் பண்ணுங்க. பி டீம் ரொம்ப அருமையா விளையாடிட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம் ஏ. எந்த நேரத்துல வாய் வச்ச? ஐயோ தண்ணிக்குள்ளே வந்து. ஆஷிகா பேபி வா. மேலே. ஏ டீம் வெரி குட். அது பாத்து பக்கத்துல ஏறிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு ஏறுங்க. ஐயோ அம்மா ஏண்டா ஆத்திரிக்கா பப்புல் குறங்க. அவங்க மேல அடிக்காதீங்க பில்லு. நேரமா திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. வெல் பிளே ரோஜா, வெல் பிளே. மது நீங்க தப்பா ஏறுறீங்க. அப்படி ஏறினா விழுந்துருவீங்க. டீம் இப்படி பண்றாங்க. நோ அது பண்ணாதீங்க. டீம் அது பண்ணாதீங்க. இது வந்தது இல்லாம அவங்களே பிடிச்சிருக்கீங்களேம்மா. ஸ்டைலா வருது பாரு. மேல போங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஓ காட். இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இது வரைக்கும் விளையாண்ட பிளேயர்ஸ் யாருமே இந்த மாதிரி விளையாண்டது இல்லை இந்த கேம். டீம் ஏ டீம் பி doing good. டீம் ஏ மேல போடு. 10 ரூபா தரேன். டீம் ஏ மேல போடு. சூப்பர். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற நீ? பாரு ஏன் நம்ம ஜெயிக்கணும்ல? ஜெயிச்சா உனக்கு எதுவும் கொடுக்க போறாங்களா? ரோஜா இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுங்க. ரோஜா இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்க.
நீங்க தான் 2-3 வாட்டி ஃபுல்லா ஏறி இருக்கீங்க. சோ ட்ரை பண்ணுங்க. அத தண்ணி Last 2 minutes. அத தண்ணி சூடு கொடுத்துருச்சு. A டீம்ல 2 பேர் ஏறி இருக்காங்க. B டீம்ல 2 பேர் ஏறி இருக்காங்க. நோ 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 அது தப்பான ஒரு செயல். Last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? முடிஞ்சு போச்சு. நீ கம்பியை பிடிச்சி ஏறு. நீ எவ்வளவு அழகா இருக்க. ஓகே கேர்ள்ஸ் டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து மேலே ஏறி ஃப்ளாக்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. கடைசியில் அந்த 2 பேர் மட்டும் தக்கி முக்கி மேலே ஏறி இருக்கீங்க. பட் பரவாயில்ல. ஓகே கேர்ள்ஸ் எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வாங்க. எங்க சொல்லுங்க. Come on girls. ஒரு வேதிட்டு தாடி பொண்ணை எனக்கு தரியாடி அரக்கம்மாவே அரைப்போமா எம்மா 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 எம்மம்மா ஓகே ஸோ லாஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம். இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற இந்த ரவுண்டில் சிறப்பாக டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாண்டிங்க. அதில் உங்களோட ஸ்டஃப் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் அதையும் தாண்டி ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டீம் ஏ 2 பேர் ஏறி ஃப்ளாகை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ் அண்ட் டீம் பி 3 பேருமே ஏறி 600 பாயிண்ட்ஸ் 3 ஃப்ளாக் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ரவுண்டில் வின் பண்ணது டீம் பி. அண்ட் இந்த ரவுண்டில் டீம் பி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலில் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஓவரால் ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம மதன் கேப்டன் சொல்லுங்க. கேப்டன். எஸ் ஓவராலாக பார்க்கும்போது 3 கேம்லையும் எடுத்திருக்க பாயிண்ட்ஸ். டீம் ஏ ஃபர்ஸ்ட் கேமில் 140, செகண்ட் கேமில் 200 அண்ட் தேர்ட் கேமில் 2 பேர் தான் ஏறினீங்க, அதனால 400. ஸோ டோட்டலாக எடுத்திருக்கிறது 740. டீம் பி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேமில் 160, செகண்ட் கேமில் 100 அண்ட் லாஸ்ட்டாக விளையாண்டதில் 3 பேரும் ஏறி 600 எடுத்து இன்னைக்கு 860 எடுத்து இனிய வின்னர் இஸ் டீம் பி. ஓகே மச்சான், அதாவது வந்து வின்னருக்கு கிஃப்ட் ரன்னருக்கு கிஃப்ட் அப்படின்னு பிரிச்சு கொடுக்காம இந்த கிஃப்ட் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துடலாமா? எஸ் இரவி யுவர் வெட்டிங் அண்ட் பார்ட்டி வேர் ஸ்டோர் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர் எல்லாருக்குமே 6 பேர் வந்து வாங்கிக்கோங்க வாங்க. அண்ட் வின்னிங் டீமுக்கு பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் இந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும். வின்னர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரன்னர்ஸ்க்கும் அழகான கிஃப்ட் ஆம்பர்ஸ் இருக்கு. அன்னை டேட்ஸ் வழங்கும் அழகிய கிஃப்ட் ஆம்பர் ஒருத்தருக்கும் இந்தாங்க.
ஓகே மதன், ஸ்பெஷல் கிஃப்ட் அண்ட் வின்னர் ரன்னருக்கு எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்துட்டோம். அண்ட் நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் அவார்டுன்னே சொல்லலாம். அந்த அவார்டு யாருக்கு போக போகுது? ஜெப்ரானிக்ஸ் LED டிவி வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே கோஸ் டு பாக்யம் செஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு தான் போகுது. பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி, the entertainer of the day. ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரும் சிறப்புமா ஜாலியாக வந்து போச்சு. இந்த வாரம் எல்லா கேர்ள்ஸுமே சூப்பராக வந்து விளையாண்டாங்க. எல்லா கேமுமே அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க. பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் கேர்ள்ஸ், வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இது ஒரு சின்ன ஒரு கேம் தான். லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் அண்ட் நன்றி ஒன்ஸ் அகேன் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் ஜில் ஜங் ஜக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன ஜாலியாகவே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பராக ஜாலியாக செம்மையாக என்டர்டைன்மெண்ட்டோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் காதர், இது உங்கள் மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் வந்து மீட் பண்றோம். போயிட்டு வாங்க.